ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ஹிந்தி மட்டும் தான் ஆள் இருக்காங்க, எதுக்குமே ஆள் கிடையாது. தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தவிர ஆளே கிடையாது. ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் டு டேக் ஹிந்தி. வேற வழி இல்ல. அதுக்கு தான் சொல்றீங்க. இப்ப நீங்க சரி, நான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா சொல்றேன். ஐயா, தமிழ்நாட்டுல இத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு தமிழ் ஆசிரியர்கள் பணிக்கு தயாரா இருக்கிறாங்க. நாமளே ஒரு 5 ஸ்கூல் ஆரம்பிப்போம். சொல்றது கேளுங்க. ஏங்க இத்தனை 1000 கோடி செலவு பண்றீங்க, இத்தனை 1000 கோடி பண்றீங்க. மத்த மாநிலத்துக்கு அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். வெஸ்ட் பெங்கால், கேரளா, கர்நாடகா எல்லாம் இந்தி கூட்டணி தானே. இங்க இருந்து தமிழ் ஆசிரியர் அனுப்புங்க. 3வது மொழி படிக்குமா கேரளால இருந்து வர சொல்லுங்க. ஏன்னா ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை? ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு நீங்க என்ன பிசிக்ஸ் தானே படிக்கிறீங்க? ஒரு மலையாள பேப்பரை படிக்கிறீங்க, ஒரு கன்னடம் பேப்பரை படிக்கிறீங்க. இட் இஸ் ஒன் லாங்குவேஜ் பேப்பர். அதுல என்ன தப்பு? யூபில 7.84 lakhs drop outs இருக்கு. பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா டேட்டா எங்க இருந்து வந்துச்சு? எந்த ரெக்கார்டு? எந்த ரெக்கார்டு? 7.84 lakhs டிராப்புக்கும் என்இபிக்கு என்ன சம்பந்தம்? ஒரு நிமிஷம். யூபில ஆல்ரெடி ஹிந்தி படிக்கிறான், எப்படி டிராப் அவுட் ஆயிருக்கு சொல்லுங்க. பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா 51.6% கண்டினியூ பண்றாங்க. வெறும் 40.3 செகண்டரி எஜுகேஷன் கண்டினியூ பண்றாங்க. அசாம்ல பாத்தீங்க அப்படின்னா 24.68 lakhs drop out. தமிழ்நாட்டுல ஒரு நிமிஷம் கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ 51% இருந்து 49%, 2% டிராப் அவுட் ஆயிருக்கு. இதோ ஒரு நிமிஷம், உங்க லாஜிக் ஏன் பொய்ன்னு சொல்றேன். 2% டிராப் அவுட்டிங் ஆயிருக்கு, நமக்கு ஆயிருக்கும் 2% டிராப் அவுட் ஆயிருக்கும் ஜிஆர்ல. அப்படி இருக்கும் பொழுது நான் 3வது மொழி அமல்படுத்தவே இல்லையே, ஏன் டிராப் ஆச்சு? ஏன் டிராப் ஆச்சு? அண்ணே, வரி குதிரை, கழுத, யானை 3ஐயும் முடிச்சு போட்டு இது பூனைன்னு சொல்லாதீங்க. நான் சொல்றது காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கணும். நான் சொல்றது காஸ் அண்ட் எஃபெக்ட். எந்த டேட்டானால எங்க இருக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட்? எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல ஜிஆர் 2% கீழே வந்திருக்கு. அதுக்கும் மும்மொழி கொள்கை போட்டிருக்கோமா? இல்லையா? இல்ல. எப்படி நீங்க சொல்லுவீங்க? எப்படி நீங்க சொல்லுவீங்க? எஸ், 100%. தனியா பிரஸ் மீட் நாளானிக்கு வைப்போம். இதுக்கு தான் நீங்க வரணும்னு எதிர்பார்த்தேன். யூரோப்பியன் யூனியன்ல இருந்து கொண்டு வர்றேன், அமெரிக்கால இருந்து கொண்டு வர்றேன், பிரெயின் வேவ் ஸ்கேன்ல இருந்து கொண்டு வர்றேன். மல்டிபிள் லாங்குவேஜ் பேசினா எப்படி காக்னிட்டிவ் எபிலிட்டி அதிகமாகும்? சூப்பரா இந்த கேள்வி அருமனை. நீங்க 2 நாள் அடுத்த பிரஸ் மீட்ல இத பத்தி மட்டும் பேசுவோம். மொழிகள் அதிகமாக படிக்க காக்னிட்டிவ் எபிலிட்டி அதிகமாகுமா? இதான் அடுத்த பிரஸ் மீட்டோட டிபேட். நான் ஆமான்னு சொல்லி தரவுகளோட வர்றேன், நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு தரவுகளோட வாங்க, ஓபன் டிபேட் வச்சுக்கோங்க. எங்க 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 வர்றாங்க? அவன்லாம் 3 மொழி படிக்கல, ஒரு மொழியை படிச்சுட்டு வர்றான். அவங்க ஒரு பீகார் போய் பாத்தீங்களா 3 மொழி படிச்சது? அவனுக்கு தெரிஞ்சது இந்தி மொழி மட்டும். எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு? எந்த பீகார்ல 3 மொழி இருக்கு? எந்த அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம். ஒரு ஆர்கியூமெண்ட்ங்கிறது மக்கள் சிரிக்கிற மாதிரி இருக்க கூடாது. ஒரு நிமிஷம். குஜராத்லயே 3 மொழி படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றான்னு சொன்னீங்க. நீங்க குஜராத் போய் பாத்தீங்க அவன் 3 மொழி படிச்சதை? அவன் பீகார்ல போய் 3 மொழி படிச்சதை பாத்தீங்க? பீகார்ல எந்த 3 மொழி சொல்லுங்க? மைத்திலிங்கிறது ஒரு நிமிஷம். அந்த பகுதி எல்லாம் மதர் டங் மைத்திலியில இருக்காங்க. மதர் டங் அசாம்ல போடோ இருக்காங்க. மதர் டங் இருக்கு அவங்களுக்கு. குஜராத்தி மதர் டங். அவன் ஹிந்தியில படிச்சுட்டு இங்க வந்தான். என்னன்னே சொல்றேன். அவங்களுக்கு 2-3 மதர் டங் இருக்கு. நான் போஜ்புரி பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க. சின்ன குழந்தையில இருந்து 2 மொழி பேசுறான். டைலக்ட் அது. ஸ்கிரிப்ட் வேற, தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட் வேற, இந்த ஸ்கிரிப்ட் வேற. நமக்கு ஒரே ஒரு மொழி தான் இருக்கு. சும்மா ஆணைக்கு குதிரைக்கு லிங்க் பண்ணி பூனைன்னு சொல்லாதீங்க. என்னென்ன பேசுறீங்க? சரி, தமிழ்நாட்டுல இருந்து 2 மொழி படிச்சனால அமெரிக்காக்கு போனாங்க, தப்புன்னு சொல்லாமா? 3 மொழி படிச்சாங்க இந்தியாவில தமிழ்நாட்டில இருப்பாங்க சொல்லாமா? பெங்களூர்ல போய் லட்சக்கணக்கில் தமிழ் பசங்க ஐடி கம்பெனில வேலை பாக்குறாங்க. அவங்க எல்லாம் 2 மொழி படிச்சனாலதான் பெங்களூர் போனாங்க. 3 மொழி படிச்சா இங்க இருந்திருப்பாங்கன்னு சொல்லாமா? அந்த மாதிரி தான் உங்க லாஜிக். நான் சொல்ற லாஜிக் எப்படி அபத்தமா இருக்கோ அதே லாஜிக் தான் நீங்க சொல்றீங்க. அதே லாஜிக் திருப்பி நான் சொல்றேன். அண்ணா இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம். சமகிரக சிக்ஷா வர்றதுக்கு முன்னாடி புதிய கல்விக் கொள்கைனா ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்பதான் செகண்ட் பாயிண்ட் வருவேன். நான் ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு எவ்வளவு நேரம் பேசுறேன். நீங்க சொன்ன ஒரு நிமிஷம் எஸ் ஆர் நோ தான் சொல்லுவோம். எஸ் ஆர் நோ. அண்ணா ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு சொன்னா 2வது கேள்வி. சமகிரக சிக்ஷா காம்பனன்ட் பிரிப்போம்.
PM ஸ்ரீ ஸ்கூல் என்ன ஒன்னா பேசுவோம். 3 மொழி கொள்கை என்றால் ஹிந்தி திணிப்பு இல்லை என்பதை ஒத்துக்கிறீங்களா? டிபேட்டபிள் சரி பண்ணணும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்டும் என்னை போற ஆளும் என்ன இல்லன்னு மக்கள்கிட்ட போய் பேசக்கூடாதுங்க. நீங்க ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? டிபேட்டபிள் என்னன்னு சொல்லுங்க. எங்க ஹிந்தி திணிப்பு சொல்லுங்க. நான் ஒரு நிமிஷம் 40 வருஷமா நான் ஏத்துக்க மாட்டேன்னா போஜ்பூரி படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? கன்னடம் படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? தெலுங்கு பேசுற டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? நாளைக்கு காலையில புதிய கல்விக்குள்ள ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. கன்னடத்துல இருந்து டீச்சர் பேசுற வேலைக்கு வருவான், தெலுங்குல இருந்து வருவான், போஜ்பூரில இருந்து வருவான், மைத்திரியில இருந்து வருவான். நான் கேட்பது சிம்பிள் கேள்வி. புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தி திணிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா நான் சொல்வது 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் 3ஆவதா பிடிச்ச மொழியை படிங்கன்னு நான் சொல்றேன். எனக்கு தெலுங்கு படிக்கணும், கன்னடம் படிக்கணும், மலையாளம் படிக்கணும். இதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஹிந்தி டீச்சர் அந்த பாயிண்ட்டுக்கே நான் கேட்கறேன். புதிய வந்துருவாங்கன்னு இல்ல. நீங்க போய் மம்தா பானர்ஜிக்கு போன் பண்ணுங்க, மேடம் ஒரு 10,000 பெங்காலி அனுப்புங்க எங்க டீச்சரை. பக்கத்துல சிவகுமாருக்கு போன் பண்ணுங்க, அண்ணே ஒரு 5000 கன்னட டீச்சர் அனுப்புங்க. எதுக்கோ வைக்கம் போடுறாரு. போன் பண்ணி கேரளால ஒரு 3000 மலையாள டீச்சர் அனுப்புங்க, நான் 2000 தமிழ் டீச்சர் அனுப்புறேன். இங்க படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? ஆனா எல்லாமே உங்க திங்கிங் அண்ட் சிந்தனை இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் இருக்கு. எத்தனை தலைவா? ஒரு நிமிஷம் தலைவா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்க. நாம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருப்பது கேந்திரிய வித்யாலயால உங்களுக்கு 3வது மொழி தமிழ் மொழி கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கும். தமிழ் மொழி கொண்டு வந்து 1 வருஷம் அவங்க படிச்சுட்டு எங்க போறாங்க? 12 சொல்லுங்க, ரெடி. இந்த புதிய கல்விக் கொள்கை கான்செப்டே 1 to 5 நல்லா புரிஞ்சுக்க. கிரேடேஷன் 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மட்டும்தான் படிக்கணும். ஆங்கிலம்லாம் நீங்க படிக்கக்கூடாது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ். 6லிருந்து 8 வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் தமிழ்ல தான் படிக்கணும், ஆப்ஷனல். லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பேப்பர், அவ்வளவுதான், ஒரே ஒரு பேப்பர். இன்னைக்கு நீங்க 1லிருந்து 5 வரைக்கும் தமிழ்ல படிங்கன்னு புதிய கல்விகளை சொல்றோம். நீங்க சொல்ற கேவி லாஜிக் டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கிறவங்க அவங்க மதர் டங்கே வேற, அவங்கள கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் படின்னு எப்படி சொல்றது? டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல நீங்க பேச மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் ஹிந்தி பேசுற மாதிரி தான் டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்க மாதிரி, தமிழ்நாட்டுல இருக்க யாருமே டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இல்லாத மாதிரி பேசுறீங்க. இதனால என்ன கேக்குறேன், இங்க ஹிந்தி எப்படி 100 வாத்தியார் 100 டீச்சர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி இங்க இருந்து வெளில போனவங்களுக்காக ஒரு தமிழ்நாடு தெரியல. அண்ணே நான் இப்ப நாளைக்கு காலையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்க ஒரு பயிற்சி பள்ளி வைத்து இந்திய அரசுக்கு 5000 தமிழ் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொடுக்கிறோம், நீங்க மத்திய அரசு பள்ளியில எம்ப்ளாயும் பண்ணுங்கன்னு 5000 பேர் கொடுக்க தயாரா இருந்தா நாராயண திருப்பதி என்ன நாங்களே டெல்லி கூட்டு போறோம். சரி இப்ப கேக்குறேன் அவங்க ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா மினிஸ்டர் நாங்களே கூட்டிட்டு போய் தமிழ் ஆசிரியர்கள் தயாரா இருந்தா கூட்டு போறோம். அதுக்கு நான் இன்னொரு யோசனையும் சொல்றேன். இந்தி கூட்டணி ஸ்டேட், நீ பிஜேபி ஸ்டேட்டுக்கே வர வேண்டாம், இந்தி கூட்டணி ஸ்டேட் உங்களுக்குள்ள பண்ட பரிமாற்றம் பண்ணுங்க. ஒரு லாங்குவேஜ் தான் சொல்லி கொடுக்க போறாங்க. இங்க இருக்கிற தமிழ் ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல. ஒரிசால அரசு வேலை கிடைக்கும், பெங்கால் அரசு வேலை கிடைக்கும், கேரளால அரசு வேலை. அண்ணே மைக் எடுத்து பேசணும்னே, வாயில கொழுக்கட்ட மாதிரி பேசாம இருந்தா எப்படின்னு மைக் எடுத்து பேசணும். எனக்கு வேண்டாம் அதான் சொல்றேன். சரி வேண்டான்னு சொல்ற தலைவர், உங்க பையன்லாம் ஹிந்தி படிக்கிறான், உங்க பையன் பிரெஞ்சு படிக்கிறான், வேண்டான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கான்னு நான் கேட்கிறேன். அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? அண்ணன் விஜய் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாரு, ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நியாயமா? அரசியல் தலைவர்னா காமராஜர் மாதிரி வெளிப்படையா பேசுங்க. ஐயா நானும் தமிழ் பள்ளிக்கு தான் போனேன், தமிழ் பள்ளி மட்டும் பேசுவேன். நான் பேசுவது அரசியல்வாதிகள் எதற்காக இரட்டை வேடம் போடுறீங்க? பாயிண்ட் நம்பர் 1, இரட்டை வேடம் போடாதீங்க, உண்மை சொல்லு. அப்போ நீங்க எல்லாம் அப்படியே வரணும், அரசு பள்ளியில படிக்கிறவங்க போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்கணும். அது 2வது கேள்வி. 3வது கேள்வி, இப்ப ஓரளவுக்கு நம்ம கன்சென்சஸ் வந்துட்டோம், நீங்க ஏத்துக்கிட்டீங்க. மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி திணிப்பு இல்லை அப்படின்னா டிபேட் பண்ணுங்க, அப்படின்னா பண்ணுங்க. அடுத்த கேள்வி கேளுங்க, அடுத்த கேள்வி அண்ணா. ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு இப்ப பேக் டோர், இப்ப அண்ணன் சொல்லிக்கிறேன், நீங்க ஃப்ரண்ட் டோர்ல வரல, நீங்க பேக் டோர்ல வர்றீங்க, அதை பத்தி பேசுவோம். அண்ணா பேக் டோர்ல எப்படி வரும்? ஒரு நிமிஷம், பேக் டோர்ல எப்படி வரும்? பேக் டோர்ல எப்படி வரும்? எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு 1965 இருந்து நாம தான் சொல்றோம். நாம சொல்றதுனாலதான் அவங்க சொல்றாங்க. நாம தானே சொன்னோம் எனக்கு ஹிந்தி வேண்டாம், எது வேண்டாம். ஒரு நிமிஷம், 1965 இருந்து 2019 வரைக்கும் 3வது மொழி கட்டாய மொழி ஹிந்தி இருந்துச்சா?
புதிய கல்விக் கொள்கை வருவதற்கு முன்பு கட்டாய மொழி ஹிந்தி மொழி 3வது மொழி. ஏத்துக்கல, ஒரு நிமிஷம், ஏத்துக்கலைங்கிறது 2வது. 65 2019 வரை இந்தியாவிலே மும்மொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்பட்டது. மும்மொழி கொள்கையில 3வது மொழி ஹிந்தி தான் இருந்துச்சு. புதிய கல்விக் கொள்கையில மோடி தான் மாத்துறாரு. மும்மொழி கொள்கையில 3வது மொழி ஹிந்தி கிடையாது, 3வது மொழி இந்திய மொழி 2019 மாறும். 65 2019 வரைக்கும் ஆட்சியில இருந்தாங்க, மினிஸ்டரா இருந்தாங்க, 10 வருஷம் யூபிஎல் இருந்தாங்க. எங்கேயாச்சும் இதை பத்தி சவுண்ட் கொடுத்தாங்களா?